அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஸ்வர்க்கம் வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபாக்களில் முதன்மையானவர். அவரை குறித்த ஒரு 10 நிமிடம் அவருடைய வரலாற்றினுடைய நூல்களை பார்க்கும் பொழுது பக்கம் பக்கமாக பதிவு செய்யப்பட்ட பல வரலாற்று சம்பவங்கள் உண்டு. அந்த அருமையானவருடைய வரலாற்றை 10 நிமிடத்திற்குள் சுருக்கி நாம் இன்றைய தினம் கேட்க இருக்கின்றோம். ஒரு காலகட்டம் இருந்தது, தராவி தொழுகைக்கு பிறகு நடக்கக்கூடிய உரைகளுக்காக கூட்டம் கூட்டமாக தெருக்களிலே சாலைகளிலே இருந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. தற்போது அதையெல்லாம் சுருங்கி இன்றைக்கு எவ்வளவு தூரம் சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் மாத்திரமே செவி வழியிலே இதயத்திற்கு இடம் கொடுத்து கொண்டு நாம் நம்முடைய நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அன்பானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்த உங்களுக்கும் எனக்குமான சில அவருடைய வாழ்வியல் படிப்பினை மூலமாக நாம் இன்றைய தினம் பெற வேண்டிய படிப்பினைகளை ஒரு 10 நிமிடம் மிகாமல் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாகவே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த குணநலங்களை எல்லாம் கொண்டிருந்தார்களோ அது அத்தனை குணநலங்களையும் கொண்டிருந்தவர். பொய் பொறாமை சொல்லாதவர்கள், மதுவினுடைய வாடையை கூட நுகராத ஒரு நபராக இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக திகழ்ந்தவர்கள். மக்காவினுடைய அங்கே 10 தலைமை பொறுப்பாளர்கள் என்று பட்டியலிட்டால் அதிலே ஒரு நபராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். மக்காவினுடைய நாட்களிலே இஸ்லாத்திற்கு முன்பாக இந்த இஸ்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு முதலாவதாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஆண் என்ற பெயரை நாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்பதாக நமக்கு தெரியும். ஆனால் அன்பானவர்களே, அது மாத்திரம் அல்ல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற முதல் ஆண். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு யமன் தேசத்திற்கு பயணம் சென்று மக்காவிற்கு திரும்பிய உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கத்து குறைசிகள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களை அணுகி, உங்களுடைய நண்பருக்கு ஏதோ பிசகு ஏற்பட்டு விட்டது என்ற புறச்செய்தியை அவர்களிடத்திலே சொன்ன மாத்திரத்திலே நண்பரை சந்திக்க துணிந்தார். ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் அவ்வளவு தூரம் நட்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த மாத்திரத்திலேயே என்ன செய்தி என்று கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைக்கின்றார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கேட்ட மாத்திரத்திலே ஒளிபுரிந்தவர்களாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, நாமும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஏதோ மதரசாவிலே முடித்தவர்களாக அல்லது நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கூட்டியவர்களாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை உள்வாங்கியவர்களாக முதலாக செயல்பட நமக்கு காண்பித்து தந்தவரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தான். அப்போ நம்ம நினைவில் கொள்ள வேண்டியது, முதலாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நபர் என்பது மாத்திரமல்ல, முதலாக லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை செயல் வடிவிலே காட்டி கொடுத்தவரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏற்ற மாத்திரத்திலேயே தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் இந்த மார்க்கத்திற்காக செலவழித்து வருகின்றார்கள். அன்பானவர்களே, இவருடைய இந்த இஸ்லாத்தினுடைய எத்தி வைப்பின் மூலமாகத்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற முக்கிய சஹாபாக்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ இதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய இஸ்லாத்தினுடைய ஆரம்பம் என்று பார்த்தால் அன்பானவர்களே, செல்வ செழிப்பிலே இருந்த ஒரு நபர். இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அவரிடத்தில் இருந்த தொகை 40,000 திர்ஹம் என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகின்றது. 40,000 தங்க காசுகளை கொண்ட ஒரு செல்வந்தராக பார்க்கப்படுகின்றது. இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு நாம் அந்த வரலாற்றை படிக்கின்றோம். எத்தனையோ பொருளாதார உதவிகள் இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்கின்றார்கள். பிறகு ஹிஜ்ரத்தினுடைய நாட்கள் வரும் பொழுது அவரிடத்தில் இருந்தது 5,000 திர்ஹ காசுகள். அதுவும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த 5,000 திர்ஹத்தையும் எடுத்துக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புறப்பட்ட ஒரு நபர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 2 அல்லது 3 வயதுகள், இப்படி பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள். 2 வயசு வித்தியாசம் இல்லை 3 வயது வித்தியாசம் என்பதாக கணக்கிடப்படுகின்றது. அன்பானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் பொறுமையின் சிகரமாக அவர்களுடைய வரலாற்றை படிக்கும் பொழுது நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆரம்ப காலகட்ட வரலாறு அனைத்துமே ஒரு பொறுமையினுடைய நபராக, பொறுமையை தாங்கியவர்களாக, எல்லா விஷயத்திற்கும் பொறுமை காக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்பட்ட ஒரு சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு கூட பொறுமை காத்த ஒரு சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு சஹாபாக்கள் எல்லோரும் கூடி நின்று அவர்களுடைய ஆதங்கத்தை, அவர்களுடைய வெறியை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய தருவாயிலே
பொறுமையாக இறை செய்தியை சஹாபாக்களிடத்திலே சொல்லி சமாதானப்படுத்தப்பட்ட ஒரு சமாதானப்படுத்திய ஒரு சஹாபி. பொறுமையினுடைய எல்லை அவருடைய வாழ்விலே பார்க்கின்றோம். எல்லா விஷயத்திற்கும் பொறுமை காக்கின்றார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக இந்த செய்தியை நீங்கள் வெளிப்படையாக பகிரங்கமாக நீங்கள் இந்த மக்களுக்கு எடுத்துரைங்கள் என்று சொன்ன பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கஅபாவினுடைய எல்லைக்குள்ளே போகும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாக்குகின்றார்கள். அப்பொழுதும் பொறுமை காத்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களை சமாதானப்படுத்த முயற்சி செய்கின்றார்கள். அவர்களிடத்திலே பேச போறாரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தாக்குகின்றார்கள். அப்பொழுதும் பொறுமை காத்த ஒரு சஹாபி. இவருடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது பல இடங்களிலே அவருடைய பொறுமையினுடைய எல்லையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ இப்படி ஒரு பொறுமையாளியாக இருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு கலீஃபா அடுத்ததாக இந்த மார்க்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பொறுமையானது இந்த மார்க்கத்திற்கு ஏற்ப அவருடைய வீரியம் வெளிக்கொண்டு வந்தது. இப்போ ஜக்காத்தை கொடுப்பதற்காக மறுத்த அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் இல்லை, அவர்களுக்கு எதிராக நான் போர் தொடுக்க தயார் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒற்றை மனிதராக ஏனைய பெரும்பான்மையான சஹாபாக்கள் இந்த இடத்திலே நாம் விட்டுவிடலாம், கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம்னு சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லை, அவர்களுக்கு எதிராக நான் போர் தொடுக்க தயார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பொறுமையினுடைய அடையாளமாக பார்த்தவர்கள். பொறுமையாளியாக பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பு கிடைத்ததற்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை அன்பானவர்களே அவருடைய வரலாற்றிலே நாம் படிக்க முடிகின்றது. ஒன்று, இந்த சொர்க்கம் வாக்களிக்கப்பட்ட சஹாபி என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடையாளப்படுத்தப்பட்டு அவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டதற்கு பிறகு இவ்வளவு தூரம் தியாகம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்பதை அவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது நமக்கு உணர தோன்றுகின்றது. உண்மையிலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றை படிக்கும் பொழுது இப்படி ஒரு மனிதருடைய வாழ்க்கை கற்பனையோ சாட்சிகளும் சரியான அமைப்புகளோடு எழுதப்படவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே இது ஒரு கற்பனை கதாபாத்திரம் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையினுடைய தியாகத்தை நாம் எல்லா இடங்களிலும் பார்க்க முடிகின்றது. பொருளாதாரத்தை முழுமையாக இந்த மார்க்கத்திற்காக செலவு செய்தவர். பொருளாதாரத்தை மாத்திரமல்ல, எல்லா போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு துணை நின்றவர். போர் என்று சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனோடு நடந்த ஒரு உரையாடலையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நண்பர்களே, அப்துர் ரஹ்மான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார். உஹதுடைய யுத்தத்திலே வாளை எடுத்துக்கொண்டு என்னோடு போர் புரிவதற்கு உங்களில் யாராவது இருக்கீங்களான்னு உஹதுடைய யுத்தத்தில் கேட்குறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாளை உரியவர்களாக செல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து நிறுத்தி சொன்ன வார்த்தை அவர் பொழைச்சு போட்டு விடுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மகனார் பிற்காலத்திலே இந்த மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகு தந்தையின் இடத்திலே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல் தந்தையிட்ட அப்துர் ரஹ்மான் அவர்கள் சொல்றாரு, ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றதற்கு பிறகு தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்றாரு, பத்ருடைய யுத்தத்தில் உங்களுடைய கழுத்து என்னுடைய வாளுக்கு அருகையில் வந்துச்சு. பத்ருடைய யுத்தத்தில் மும்முரமாக போர் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கழுத்து என்னுடைய வாளுக்கு அருகாமையில் வந்துச்சு. என்னுடைய தந்தை என்ற பாசம் அதை விட்டு நான் நழுவி போயிட்டேன், எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை, நல்ல வேலை அருமை மகனே, அந்த சந்தர்ப்பம் ஒருவேளை எனக்கு அமைக்கப்பட்டதாக இருந்திருந்தால் இந்நேரம் நானும் நீயும் உரையாடி கொண்டிருக்க முடியாதுன்னு சொன்ன அளவுக்கு இஸ்லாத்தின் மீது அவர்களுடைய காதல் இருந்தது. இஸ்லாத்தின் மீது அவருடைய காதல் என்று சொன்னால் அன்பானவர்களே, ரமலானுடைய மாதத்திலே நம்மிடத்திலே பல வண்ணங்களில் பல பக்கங்களில் திருமறை குர்ஆன் புரண்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த இறை செய்தியை கேட்க வேண்டும் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதல் ஒரு ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. மதீனாவினுடைய குளிர்கால சமயத்திலே, மதீனாவினுடைய குளிர் என்று சொன்னால் அந்த மதீனாவினுடைய குளிர் மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த குளிர்காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லத்தினுடைய வெளியில அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகாலையில் காத்துட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதவு திறந்ததற்கு பிறகு பார்க்கக்கூடிய ஒரு நபர் யார் என்று பார்த்தால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய மகளுடைய வீடு தானே, உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு அனுமதி இருக்குதே, ஏன் நீங்கள் வெளியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், படுத்துட்டு இருக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது, இல்லை, இறைவனுடைய செய்தியை முதன்மையானவராக நான் கேட்க வேண்டும் என்ற ஆவலோடு நான் இருக்கின்றேன் என்று சொன்ன நபர். இஸ்லாத்தின் மீது, குர்ஆனின் மீது, இறை செய்தியின் மீது அவ்வளவு தூரம் காதல் கொண்டவராக இருந்தார்.
சொர்க்கத்தினுடைய படித்தளங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அவர்களுடைய செயலுக்கேற்ப அந்த படித்தரங்கள் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் அபூபக்கர் சித்திக் அவர்கள் அந்த படித்தரங்களை அடைவதற்காக தன்னுடைய ஒரு நொடி கூட வீணாக்கவில்லை என்பதை அவருடைய வரலாற்றின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இஸ்லாத்தை அவருக்கு இந்த கலீஃபா என்ற பொறுப்பு கிடைத்ததற்கு பிறகு ஒரே ஒரு இறுதியான ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்ற நண்பர்களே, அபூபக்கர் சித்திக் அவர்கள் வழக்கமாக அவருடைய ஒன்று கூடலுக்கு பிறகு ஒரு இல்லத்திற்கு போகிறது வழக்கமாக இருக்கு. எப்பவுமே சஹாபாக்களோடு ஒன்று கூடி இருக்கும் பொழுது முடிந்ததற்கு பிறகு ஒரு வீட்டுக்கு போய் திரும்பி வருவது வழக்கமாக இருக்குது. இதை உமர் ரலியல்லாஹு அவர்கள் கவனிக்கின்றார். எங்கே தான் இவர் போகிறாருங்கிறது உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுது. எங்கே தான் போகிறாருன்னு தெரியணுங்கிறதுக்காக ஒரு நாள் பின்தொடர்ந்து செல்கின்றார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்கள் ஒரு இல்லத்திற்கு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்துடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அந்த பொறுமை இல்லை. அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, அவர் அந்த இல்லத்துக்கு போகிறாரு. அங்கே வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டியை பார்க்கின்றார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், என்ன இங்கே வந்து ஒரு நபர் வந்துட்டு போகிறாரு, டெய்லி என்ன பண்ணிட்டு போகிறாரு? அந்த மூதாட்டி சொன்ன பதில், எனக்கு கண் பார்வை தெரியாது, என்னுடைய வீட்டினுடைய வேலையை அவர்தான் தினம் வந்து என்னுடைய தேவைகளை நிறைவு செய்து விட்டு போகின்றார். என்னுடைய கால்நடைகளுடைய பால்களை கறந்து எனக்கு அதை கொடுத்து விட்டு போகின்றார். உணவு தயாரித்து விட்டு போகின்றார். யார்? கலீஃபா. ஒரு உம்மத்தை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவருடைய பண்பை பார்க்கின்றோம். அந்த பண்பு அன்பானவர்களே, ஒரு கலீஃபாவால் இப்படி நடந்து கொள்ள முடியுமா என்ற கேள்வி எழுது இல்லையா? அப்போ அங்கே உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். பிறகு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய வெளியேறாங்க. அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய மறைந்ததற்கு பிறகு பொறுப்பேற்ற உமர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லா காலகட்டத்திலும் தன்னுடைய சக தோழரோடு போட்டி போட்டு நன்மையிலே நீங்களா நாங்களா என்ற போட்டியிலே வெளிப்படையாக போட்டியை வெளிக்கொணர்ந்தவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் விட்டு சென்ற அனைத்து வேலைகளையும் செய்யணுமே. அந்த மூதாட்டியினுடைய இல்லத்திற்கு போகிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்னென்ன வேலையை செய்வார்களோ அது அத்தனை வேலையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மேற்கொள்கின்றார். எல்லா வேலையும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் செய்கிறாங்க. வீட்டை சுத்தம் செய்வதிலிருந்து சமைத்து கொடுப்பதிலிருந்து கால்நடையினுடைய பால்களை கறந்து கொண்டு அந்த மூதாட்டியினுடைய கைகளில் கொடுத்துட்டு உமர் ரலியல்லாஹு அவர்கள் போகும் பொழுது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் எப்பொழுதுமே போகும் பொழுது அந்த மூதாட்டிக்கு ஒரு பேரித்தம்பளத்தை கையிலே கொடுத்து விட்டு செல்வது வழக்கம். இப்போ அங்கே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பேரித்தம்பளத்தை எடுத்து அந்த மூதாட்டி கையில் கொடுக்குறாங்க. அந்த மூதாட்டி கேட்குறாங்க, யார் வந்திருப்பது யார் என்று அந்த மூதாட்டி கேட்ட மாத்திரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஆச்சரியம். ஏன்னா கண் பார்வை தெரியாத ஒரு மூதாட்டி. எப்படி அம்மா தெரிந்து கொண்டீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் கேட்க, அந்த மூதாட்டி சொன்ன பதில், நண்பானவர்களே, ஒருவருடைய உள்ளம் எந்த அளவுக்கு மேன்மையாக இருந்திருக்கும் என்பது மூதாட்டியினுடைய அந்த பதிலின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய உள்ளமானது அப்பேற்பட்ட உள்ளம் கொண்டவராக இருந்தார். அந்த மூதாட்டி சொன்னாங்க, எப்பொழுதுமே வழக்கமாக வரக்கூடிய அந்த நபர் என்னிடத்திலே தரக்கூடிய பேரித்தம்பளத்தை உழித்து கொட்டையை எடுத்து விட்டு வெறும் பேரித்தம்பளத்தை என்னிடத்திலே கொடுப்பார். ஆனால் இன்றைய தினம் கொடுக்கப்பட்ட பேரித்தம்பளத்தில் கொட்டை இருக்குதுன்னு அந்த மூதாட்டி சொல்றாங்க. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள், இந்த மனிதரை எந்த நிலையிலும் தம்மால் வெற்றி கொள்ள முடியாது, நன்மையினுடைய பாத்திரத்திலே அவருடைய கணம் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று முடிவு செய்கின்றார்கள். அன்பானவர்களே, அபூபக்கர் சித்திக் அவர்கள் அவருடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இன்றைய சமூகம் நாம் வாசிப்பதை நிறுத்தி கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரலாற்றை தெரியாத ஒரு சமூகமாக செவிவழி செய்தியின் மூலமாகவே அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சமூகமாக நாம் நம்மை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், வரக்கூடிய சமுதாயம், வரக்கூடிய சமூகம் இதனுடைய பாதிப்பை நிச்சயமாக அனுபவித்தே தீரும். அன்பானவர்களே, யாரையெல்லாம் அவர்களுடைய கதையினுடைய நாயகர்களாக, வாழ்க்கையினுடைய நாயகர்களாக இன்றைய தலைமுறை பார்த்து கொண்டிருக்கின்றதோ, யாரையெல்லாம் பார்க்க வேண்டுமோ அவர்களெல்லாம் பார்க்காமல் இன்றைக்கு தோன்றியவர்களை எல்லாம் நாயகர்களாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், வாசிப்பை நாம் நிறுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வாசிப்பை நாம் தொடர வேண்டும். வரலாற்று கதாநாயகர்களுடைய வாசிப்பை நாம் தொடர வேண்டும். அந்த வாசிப்பை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவும் நமக்கான பாடம், ஒவ்வொரு அசைவும் நமக்கான பாடம். சொர்க்கத்திற்கு வாக்களிப்பு, சொர்க்கத்திற்கு உறுதி செய்யப்பட்ட ஒரு நபித்தோழருடைய வாழ்க்கையில் இவ்வளவு தூரம் நன்மையினுடைய சேகரிப்பு இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு முஃமின் 2 முறை பிறக்கின்றான்.
ஒன்று தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே கருவாக உருவாக்கப்பட்டு புறம் தள்ளப்பட்ட ஒரு பிறப்பு. இரண்டாவது பிறப்பு தன்னுடைய வாழ்க்கை எது, என்னுடைய இலக்கு எது என்று தெரிந்து பிறக்கக்கூடிய பிறப்பு. இந்த உலகத்தை இரண்டு வகையாக மனிதர்கள் வாழ்ந்து கடந்து விட்டு செல்கிறார்கள். ஒன்று நுகர்ந்து விட்டு செல்லக்கூடியவர்கள், மற்றொன்று விதைத்து விட்டு செல்லக்கூடியவர்கள். அன்பானவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த இரண்டிலுமேயே தெரிந்ததற்கு பிறகு, தன்னுடைய வாழ்க்கை எது, பயணம் எது தெரிந்ததற்கு பிறகு எப்படி அமைத்துக் கொண்டார் என்பதையும், உலகத்தினுடைய ஒவ்வொரு நாளினுடைய அசைவுகளையும் விதைத்து விட்டு சென்றிருக்கின்றார் என்பதையும் அவர்களுடைய வரலாற்று பக்கங்களின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆக அன்பானவர்களே, வாசிப்பை அதிகப்படுத்துவோம். வாசிப்பின் மூலமாக வரலாற்று கதாநாயகர்களுடைய சம்பவத்தை நாம் உண்மையான மனதிலே ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய தலைமுறைக்கு வாசிப்பை நம்முடைய வாசிப்பினுடைய அனுபவத்தினுடைய அந்த உண்மையான அன்பையும் உண்மையான கருத்துக்களை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்பதற்குண்டான வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. யாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் பொழுது, அவருடைய செய்தியை கேட்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், இது மாதிரியான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எழுகின்றதோ அன்பானவர்களே, அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்தியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஹானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.